மா ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் ஒருபோதும் குறை சொன்னது கிடையாது. இன்னைக்கு சிக்கலே அங்கதானே ஆரம்பிக்குது. சாப்பாடு ஆக்கி வைக்கிறாங்க, சாப்பாடு சரியில்லை, கொஞ்சம் எரிச்சல் ஆகுது. ஒரு நாள் என்ன பொறுத்து பார்ப்போம், மூணாவது நாள் என்ன முணு முணங்க ஆரம்பிப்பான். நாட்களாக அந்த வால்யூம் கூடிக்கிட்டே இருக்கும். கடைசியில் என்ன, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆக்க தெரிஞ்சு ஆக்கலடி சும்மா இரு, உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையா, பொம்பளை பிள்ளைக்கு சோறாக்க கூடவா தெரியாது, அப்படியே நாளாக சண்டை முத்துமா இல்லையா, கடைசியில பெரிய பிரச்சனையில போய் நிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பாருங்க. மா ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, கத்துனா எப்போதுமே இல்லைன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவையும் ஒருபோதும் குறை சொன்னது கிடையாது. இனிஷ்தஹாஹு அக்கலஹு வ இன் கரிஹு தரக்கஹு, அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா சாப்பிடுவாங்க. சில நேரங்களில் வாயிலே வைக்க முடியாம சாப்பாடு இருக்கலாம், ரொம்ப மோசமா உப்பும் இல்லாம வரப்பும் இல்லாம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கூட முடியாம கூட இருக்கலாம். முடியலையா பிடிக்கலையா வச்சிட்டு பேசாம போயிடுவாங்க. எந்த பேச்சுக்களும் பேசுவதில்லை. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் இப்பூமியிலே எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான். சத்தியத்தை உலகத்திற்கு சொல்ல வந்த தூதர்கள் இரண்டு அடிப்படைகளை தன் சமூக மக்களுக்கு சொன்னார்கள். எது மாதிரியான நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதையும் வழிகாட்டினார்கள். எதை போன்ற தீமைகளை விட்டொழிக்க வேண்டும் என்பதையும் வழிகாட்டினார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், இந்த தூதர் அவர்களுக்கு தூயவற்றை ஏவுவார், தீயவற்றை தடுப்பார், நல்ல விஷயங்களை அனுமதிப்பார், தீய விஷயங்களை தடை செய்வார் என்றெல்லாம் திருமறையிலே அல்லாஹ் சொல்லுகின்றார். இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நெறியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு முன்மாதிரி அவசியப்படுகின்றது. நாம் யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது? நாம் வாழுகின்ற சமகாலத்திலே நாம் ஒரு மனிதரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியுமா? நமது பார்வையிலே நமது சமகாலத்திலே வாழுகின்ற மனிதர்களில் நல்லவர்கள் என்று சிலர் சொல்லப்பட்டாலும் அவர் வாழ்க்கை முழுவதும் நன்மையாக அமைகின்றதா? கண்டிப்பாக இருக்க முடியாது. சில விஷயங்கள்ல நல்லா இருப்பார், சில விஷயங்கள்ல நல்லது இல்லாமலும் இருக்கலாம். அல்லது இன்றைக்கு நல்லவர் என்று சொல்லப்படக்கூடியவர் நேற்று தீயவராக இருந்திருப்பார், முந்தைய காலங்களில் தீயவராக இருந்திருப்பார், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருப்பார். அப்படி மாறி வந்தாலும் அவர் வாழ்க்கையின் அனைத்து இடங்களையுமே அவர் சரி செய்வது கிடையாது. இப்போ ஒரு சமுதாயத்திற்கு நல்ல தலைவனாக ஒருவர் இருப்பார், பொது வாழ்க்கையில் சரியாக இருப்பார். ஆனா வீட்டில் போய் கேட்டோம்னா எங்கெங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டாரு, குடும்பத்தை கவனிக்க மாட்டாரு, பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்க மாட்டார் என்று அவரை பற்றி உள்ள குற்றங்குறைகளை சொல்லுவார்கள். தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கக்கூடிய ஒரு தந்தையாக இருப்பார், ஆனா மனைவிட்டு சரியில்லாம இருப்பார். இப்படி ஏதோ ஒரு விஷயத்திலே சரியாக இருந்தாலும் இன்னொரு விஷயத்திலே தவறு செய்கின்ற இயல்பு மனிதர்களிடத்திலே அதிகமாக தென்படுவதை பார்க்கின்றோம். ஒரு சில விஷயங்கள் நல்லதாக இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையிலே தென்படலாம். அதை வைத்துக்கொண்டு நாம் அவரை முன்மாதிரியாக எடுக்க இயலாது. சில நல்ல குணங்கள், நல்ல அடிப்படைகள் ஜீவராசிகள்கிட்ட கூட இருக்கலாம். மனிதர்களை தாண்டி சில ஜீவராசிகளிடத்திலே கூட நல்ல விஷயங்கள் தென்படும். அன்றைய காலத்து கவிதைகள் எல்லாம் படிப்பார்கள். கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். இதெல்லாம் முன்மாதிரியா சொல்ல வர்றான். பாருங்க, கோழி எவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்குது, நீங்க ஏன் தூங்குறீங்க? குருவி என்னைக்காவது சோம்பலா இருந்திருக்க, எவ்வளவு சுறுசுறுப்பாக எழுந்து தன்னுடைய வேலையை கவனிக்கின்றது. இந்த மாதிரி குணங்கள் நம்மகிட்ட வர வேண்டும் என்று முன்மாதிரி என்பதை உலகத்திலே இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முன்மாதிரிகளை நாம் ஏற்க இயலாது. ஒரு விஷயத்துல நல்லது இருக்குன்னா குருவியை போலவே நம்ம வாழ முடியுமா? காக்காவை போலவே நம்ம வாழ முடியுமா? கோழியை போலவே நம்ம வாழ முடியுமா? அது அந்த நேரத்திற்கு கவிஞர்கள் ஒரு வார்த்தையை படிப்பார்களே தவிர அது ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு ஒத்து வராது. மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும் ஒரு சிலர் நல்லதை செய்யறான் வைத்துக் கொண்டு அதை முன்மாதிரியாக கொள்ள முடியாது. முன்மாதிரியாக நாம் எடுப்பதாக இருந்தால்
ஒருவருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்கின்ற எல்லா துறைகளிலும் யார் சிறப்பாக சிறந்து விளங்குகின்றாரோ அவரைத்தான் நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி ஒருவர் உலகில் இருக்கின்றாரா என்று நாம் தேடி பார்த்தால், ஆய்ந்து பார்த்தால் அதற்கு கிடைக்கின்ற விடைதான் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், பிரமிப்பாக இருக்கின்றது. ஒரு சில விஷயங்களிலே சிறப்பாக இருப்பதல்ல, எந்தெந்த துறைகளை எல்லாம் அவர்கள் கண்டார்களோ, பொது வாழ்க்கையாகட்டும், அவருடைய இல்லறமாகட்டும், அவருடைய உறவுகள் விஷயமாகட்டும், அவருடைய குடும்பம் சார்ந்த அம்சங்களாகட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலுமே யாரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருப்பதை பார்க்கின்றோம். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமுல் ஆகிர். அல்லாஹ் சொல்கின்றான், யார் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இவரை பாருங்கள் அல்லாஹ் சொல்றான். இவர் வாழ்க்கையை பாருங்க, இவர் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றார், எப்படியெல்லாம் செயல்படுகின்றார், எப்படியெல்லாம் பேசுகின்றார், எப்படியெல்லாம் பழகுகின்றார், எல்லா வார்த்தையும் அதுக்குள்ள அடக்கம். அழகிய முன்மாதிரி என்கின்ற அந்த ஒற்றை சொல்லுக்குள்ளே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முழுவதுமே அடங்குகின்றது. எல்லாவற்றிலும் இவர் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார் என்ற கருத்துப்படத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு அருளி இருக்கின்றார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். எந்த ஒரு இடத்திலாவது இந்த இடத்தை ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டாங்க, மற்ற எல்லாவற்றிலும் சரியாக நடந்தார், இந்த ஒரு இடம் மிஸ் ஆகுது என்று நம்ம சொல்ல முடியுமா? எதையெல்லாம் அவர்கள் கண்டார்களோ அனைத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்திலே எப்படி வளர்த்தார்கள், ஒரு தந்தை இந்த உலகத்தில் எப்படி வசிக்க வேண்டும், தன் பிள்ளையிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் முன்மாதிரி இருக்கின்றதா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டு வேலைகளை செய்வதிலே அவர்களுக்கு சிரமம் ஏற்படுது. மாவை போட்டு என்ன செய்வாங்க, திருகையிலே அரைப்பார்கள். இன்னைக்கெல்லாம் ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சிட்டு போயிடுறோம். இந்த விஞ்ஞானம் எல்லாம் இல்லாத காலகட்டம் அந்த காலகட்டம். கையில போட்டு அரைப்பார்கள், கையெல்லாம் அவங்களுக்கு புண்ணா போகுது. அப்ப அந்த வேலைகளை செய்வதிலே சிரமம் இருப்பதால் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை வைத்து ஒரு உதவியாளரை பெற்றுக்கொண்டு வந்தால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பயன்படுமே என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வை பார்க்க போறாங்க. யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவர்கள் வீட்டிலே இல்லை. அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷாவிடத்திலே இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அன்னை ஆயிஷா அம்மையார் அவங்களிடத்துல விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. உங்க மக வந்தாங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களாம், உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணுமா அப்படின்ன உடனே உடனடியாக மக வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்து அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கிறாங்க. போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு நெருக்கமாக அமர்ந்தார்கள். அந்த ஹதீஸ்ல பார்க்கின்றோம். அந்த ஹதீஸை அறிவிக்கிறது யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், மருமகன் அறிவிக்கிறார். நாங்க இருந்தோம், ரசூலுல்லாஹ் வந்து எங்களுக்கு அருகிலே அமர்ந்தார்கள். எப்படி அமர்ந்தார்கள் தெரியுமா? வஜத்து பர்த கதமைஹி, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கால் பாதத்தின் குளிர்ச்சியை அலா சதுரி, என்னுடைய நெஞ்சின் மீது நான் உணர்ந்தேன். மருமகன் உட்கார்ந்து இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் போய் உட்கார்றாங்க. எப்படி உட்கார்றாங்க? கேஷுவலா உட்கார்றாங்க. அந்த கேஷுவாலிட்டி எப்ப வரும்? நெருங்கிய உறவுக்கு மத்தியிலே வரும், நண்பனுக்கு மத்தியில வரும். நம்ம மேல கையை போடுவோம், காலை போடுவோம், யாருக்கு மேலங்க போடுவோம்? நம்ம சும்மா ஒரு அதிகாரி மேல அப்படி காலை போட்டுருவோமா? போட்டா ஒத்துக்குருவாரா? மருமகன் இன்னைக்கு மாமனார் மருமகன்னா அது மரியாதை நிமித்தமான உறவா மாறிடுச்சு. மாமனார் வந்தா மருமகன் இப்படி ஒதுங்கிடுவார், மருமகன் வந்தா மாமனார் அப்படி ஒதுங்கிடுவார். அப்படித்தான் இன்னைக்கு பாக்குறோம். ரசூலுல்லாஹ் போய் உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கால் பாதத்தின் குளிர்ச்சியை என்னுடைய மார்பி மீது உணர்ந்தேன்னு மருமகன் சொல்றார். இது கூடுதல் தகவல். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ இந்த மாதிரி ஆள் கேட்டீங்களாமே, கேட்டுட்டு அந்த ஆளை கொடுத்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் கேட்டதை விட சிறந்ததை கற்றுக் கொடுத்தார்கள். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி தர்றேன். நீங்கள் இருவரும் உறங்கச் செல்வதற்கு முன்பாக 34 முறை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், 33 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள்.
இப்படி நீங்கள் சொல்லுவது நீங்கள் என்னிடத்திலே கேட்டதை விட உங்களுக்கு சிறந்ததாகும். வீட்டு வேலைகள் செய்வது உங்களுக்கு சிரமம் இருக்குன்னா கூட இதை ஓதுவக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம கடைபிடிக்கலாம். சொல்றாங்க, சேர்த்தான் சொல்றாங்க, நமக்கும் இது பொருந்தும். இப்போ மகள் கேட்டாங்கன்னா ஒரு ஆளை அனுப்பிவிட்டு வேலையை பார்க்கல, மார்க்க அடிப்படையில் அதை விட சிறந்தது ஒன்று இருந்ததென்றால் தன் பிள்ளைக்கு வழிகாட்டக்கூடிய தந்தையாக நபி அவர்கள் திகழ்ந்தார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நமக்கு ஆச்சரியத்தை தருகின்றது. உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் கோட்டை விடுறாங்க. பொது வாழ்க்கைக்கு சிலர் வருவதுண்டு. நான் சமுதாயத்துக்காக வேண்டி வர்றேன் வருவார், கிளம்பி வருவார். குடும்பம் நடுத்தருல நிற்கும். பிள்ளை பார்த்தீங்கன்னா அது எந்த விதமான ஒரு அரவணைப்பும் இல்லாமல் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. பொது வாழ்க்கையில இருந்தாலும் உறவுகளை அவர்கள் பேணிக் கொண்டார்கள். தன்னுடைய பேர பிள்ளைகளை சுமந்து கொண்டு ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு தொழ வருவாங்களாம். எவ்வளவு பெரிய தூதர்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சாதாரண மனிதரா? அவர்களுக்கு இருந்த பொறுப்பு சாதாரண ஒரு பொறுப்பு? நம்மை போன்றவர்களா? அகில உலகத்திற்கும் தூதராக இருந்தார்கள். பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்திலே தன்னுடைய மகள் ஜைனப், அவங்களுடைய மகள் உமாமா என்ற அந்த பெண் குழந்தையை தூக்கி கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவார்கள். பள்ளிவாசல் அப்ப எப்படி தொழுகிறது? சின்ன பிள்ளைகளா இருந்தா அங்க நின்று ஓடிடுவாங்களா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதா சஜத வலாஹா இதா காம ஹமலஹா, சஜிதா செய்யும் போது இறக்கி விட்டுருவாங்க. எழுந்து தக்பீர் சொல்லி கைகளை கட்டும் போது அந்த குழந்தையை தூக்கி கொள்வார்கள். குழந்தையை தூக்கிட்டு தொழுகிறது, சஜிதா பண்ணும்போது இறக்கி விட்டுறது. இப்படி தொழுகையாக இருந்தாலும் அந்த உறவுகளை பேணுகிற விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருப்பது உறவை பேணுவதற்குரிய அடிப்படையா இருக்குதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகைக்கு போறாங்க அல்லாஹ் வணங்குறதுக்கு. நபியே ஆகல. அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு வஹி அறிவிக்கப்படுது. பயந்து போய் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. மனைவி இடத்திலே சொல்லி பயப்படுறாங்க, எனக்கு வந்து 1000 பயமா இருக்கு. அப்போது ஹதீஜா அம்மையார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அதுல 5 பாயிண்ட் ரசூலுல்லாஹ்வுடைய சிறந்த குணங்களை சொன்னார்கள். 5 பாயிண்ட் நமக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதுல ஒண்ணு என்னன்னா, எடுத்தவனே முதல்ல சொன்னாங்க, இன்னக்க ல தஸிலுர் ரஹிம, நீங்கள் உறவுகளை பேணி வாழ்கின்றீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் என்ன? உறவுகளை பேணுவாங்க. யாரிடத்தில் பதவி வருகின்றதோ, யாரிடத்தில் செல்வம் வருகின்றதோ, யாரிடத்தில் அந்தஸ்து வருகின்றதோ அவர்கள் உறவுகளை விட்டு விலகி விடுவார்கள். இன்னைக்கு பார்க்கின்றோமா இல்லையா? காசு பணம் வந்துருச்சுன்னா உறவெல்லாம் கழட்டி விட்டுருவான். தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த நபர்களோடு பழகுவான். அதைத்தான் கௌரவம் என்று நினைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இருக்கல. உறவு விஷயத்திலே அதை பேணக்கூடியவராக இருந்தார்கள். தந்தை என்று வந்தால் சிறப்பாக கடைபிடிக்கிறாங்க. உறவுக்காரர் என்று வந்தால் அதை சரியாக கடைபிடிக்கிறாங்க. சமுதாயத்திற்கு ஒரு தலைவர் என்று வந்தால் அதை சிறப்பாக நடைமுறைப்படுத்துகின்றார்கள். ஒரு நீதிபதி என்று வந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவங்க தான் நீதிபதி. ஒரு வழக்கு வருதுன்னு சொன்னா அந்த வழக்கிலே ரசூலுல்லாஹ்வை போல ஒரு சிறந்த தீர்ப்பை யாரும் கொடுக்க முடியாது. அதுல எந்த விதமான குறைபாடு யாரும் சொல்ல முடியாது. தீர்ப்பு நீதி என்றால் அப்படி இருக்கும் நீதி. ஒரு உயர்ந்த மக்சூமி என்ற ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண், அந்த பெண் திருடி விடுகின்றார். திருடினால் கையை வெட்ட வேண்டும் என்பது சட்டம். ஆனால் திருடிய இந்த பெண் சாதாரண பெண் அல்ல, பாமர பெண் அல்ல. இவள் ஒரு உயர் குலத்தை சார்ந்த பெண், அந்தஸ்து மிக்கவளா இருக்கிறாள். இவ கையை வெற்றியாச்சுன்னா அந்த சமுதாயத்துக்கு கேவலமாகுமா இல்லையா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஆள் யாரு, செல்ல பிள்ளை யாருன்னு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளை ஜெயிதுனுடைய மகன் உசாமா அவர்கிட்ட பேசி சிபாரிசுக்கு அனுப்புறாங்க. நீங்க போய் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேசுங்க. அவர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட பேச ரசூலுல்லாஹ் அவரை கண்டிக்கிறாங்க. இறுதியா சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சாதாரண மக்கள் திருடினால் கையை வெட்டுவாங்க, உயர்ந்த குலத்துக்காரங்க திருடினாங்கன்னா விட்டுருவாங்க. நான் அதை செய்ய மாட்டேன். என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் கத்தாத்து எதஹா, அவ கையை வெட்டுவேன். நாங்க இதுதானங்க நீதி. இது மாதிரி நீதி எல்லாம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கின்றோமா? குஜராத்திலே பில்கிஸ் பானு என்ற ஒரு பெண்ணை குடும்பத்தில் உள்ள பல பேரை கொன்றார்களே, அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது இனிப்பு கொடுத்து வரவேற்கின்ற நிலையை, அந்த அவல நிலையை நம்முடைய தேசத்தில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய நீதி எப்படி இருந்தது? என் மகள் பாத்திமாவாக இருந்தாலும் திருடினா அவ கையில கை இருக்காது. எப்பேற்பட்ட ஒரு நீதியை நபி அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதற்கு இது சான்றாக இருக்குதா இல்லையா?
ஒரு சந்தை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சந்தை. அங்க ஒரு வியாபாரம் நடக்குது. ஒரு யூதர் ஒரு பொருளை விற்க வர்றாரு. அந்த பொருளுக்கு நியாயமான விலை சொல்லப்படல. அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, மூசா நபியின் இறைவன் மீது ஆணையாக சொல்லிடுறார். அங்கே இருந்த ஒரு முஸ்லிமுக்கு கோவம் வந்துருது. பலார் ஒரு அறை விட்டுறாரு. எங்க ரசூல்லா இருக்கிறாங்க, நீ அவங்களை விட்டுட்டு மூசா நபியின் இறைவன் சொல்லுவியா? அதுக்கு என்ன சொல்ல வர்றாரு? மூசா நபியை விட எங்க நபி சிறந்தவர் என்ற கருத்துப்பட அந்த முஸ்லீம் நடந்து கொள்கின்றார். அந்த யூதர் அந்த வழக்கை யார்ட்ட கொண்டு வர்றாரு? ரசூல்லாட்ட கொண்டு வர்றாரு. நல்லா பார்க்கணும். இவர் யூதர் ஒரு தரப்பு, இன்னொரு தரப்புல உள்ளவர் யாரு? முஸ்லீமாக இருக்கிறார். அந்த முஸ்லீம் ஏற்றுக்கொண்ட தலைவர் தான் இந்த நபிகள் நாயகம். அப்ப இவர்கிட்ட போனா நீதி கிடைக்குமா என்ற எண்ணம் யாருக்கு ஏற்படல? அந்த யூதருக்கு ஏற்படல. ரசூல்லாட்ட வாயா, உங்க முகமது நபிட்டே போவோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து முறையிடுகின்றார். ரசூல்லா என்னன்னு விசாரிக்கிறாங்க. நடந்ததை கேள்விப்பட்ட உடனே அவரை கண்டிக்கிறாங்க. ஏப்பா அப்படி அடிக்கிற, அப்படி அடிக்க கூடாது என்று கண்டிக்கிற. மூசா நபியினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி அந்த பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அடித்த முஸ்லீமை கண்டிக்கிறாங்க. இதுலங்க நீதி. இப்படிப்பட்ட நீதியை இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்க முடிகின்றதா? அப்ப நீதிபதி என்று எடுத்துக்கொண்டால் ரசூல்லா சிறந்த நீதிபதியாக திகழ்ந்தார்கள். இதையெல்லாம் கூட ஒருத்தர் பண்ணிடலாம். சில பேர் பாத்தீங்கன்னா கோடு போட்டு வாழக்கூடியவராக இருப்பார்கள். இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் பேசுவேன், அதுல கூட ஒருத்தர் சரியா வந்துடலாம். எங்கே மாட்டுவார் தெரியுமா? அவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அங்கே எஸ்கேப் ஆயிடுவார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அப்படியும் அல்ல. எல்லாவற்றிலுமே அவங்க சிறந்தவராக இருந்தார்கள். நபிகளாருடைய காலங்களிலே போர்க்களங்களை அவர்கள் சந்தித்தார்கள். போர்க்களங்கள் என்று சொன்னால் இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு அவதூறு பரப்புறான் பாருங்க, இவங்க ஜிகாது ஜிகாதுன்னு அலைவாங்கன்னு. அப்படிப்பட்ட போர்க்களங்கள் அல்ல. ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் வருகின்ற நேரத்திலே எதிரிகள் ஒரு நாட்டை தாக்க வரும்போது அந்த நாட்டை பாதுகாப்பதற்காக போரை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்ப பாகிஸ்தான் தாக்குனா இந்தியா சும்மா இருப்பாங்க? அங்க ஒரு போர் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி யுத்தங்களை தான் ரசூலுல்லாஹ் பண்ணாங்க. அப்படிப்பட்ட போர்க்களங்களிலே இன்று எந்த நாட்டுடைய அதிபர்களாவது வந்து பங்கெடுப்பார்களா? ஒரு ஆட்சி தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர் போர்க்களத்துக்கு நானும் வர்றேன், நானும் ஒரு சிப்பாயாக நின்று பணியாற்றுகிறேன், போர் புரிகிறேன் என்று வருவார்களா? அவெல்லாம் பங்கருக்குள்ள போயிடுவான். அப்படி ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னா எங்க பூமிக்கு கீழே தோண்டப்பட்ட பதுங்கு குழிகளில் போய் பதுங்கி விடுவார்கள். அவருக்கு பயங்கரமான பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து காப்பாற்ற பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் எந்த நாட்டிலும் அந்த நாட்டு அதிபர்கள் போர்க்களங்களுக்கு களத்துக்கு வரமாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்க. நிறைய போர்க்களங்கள்ல அவர்கள் பங்கெடுத்தார்கள். போர்க்களங்களுக்கு போனாலும் அங்க ஓரமா நின்னுக்கிட்டு நீ எல்லாம் இங்க போ, நீ எல்லாம் அங்க போ அப்படி சொல்லுவாங்களா? களத்திலே முன்னாடி நிற்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, பத்ர் போர்க்களத்தில் நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்கிறேன். படிக்கும் போது மெய்சில் இருக்கின்றது. நான் பத்ர் களத்திலே ரசூலுல்லாஹ்வை கண்டிருக்கிறேன். அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? நஹ்னு நலூது பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரை கொண்டுதான் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வோம். வஹுவ அக்ரபுனா இலல் அதுவி, எங்களை விடவும் எதிரிகளுக்கு அவர்கள் நெருக்கமாக இருப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? முன்னாடி நிக்கிறது, பின்னாடி பதுங்கிக்கிட்டு நீம்போன்னு சொல்றது இல்ல. போர்க்களத்திலே முன்வரிசையில நின்று அவர்கள் போராடுவார்கள், பின்னாடி நாங்க நிற்போம். அன்றைய தினத்திலே நபிகளாரை போன்று வீர தீரமாக சண்டையிடக்கூடியவர்கள் எங்களில் யாரும் இருக்க மாட்டார்கள். எவ்வளவு சண்டை வீர தீரமா! அலில பெரிய வீரர், மிகப்பெரிய வீரர்கள் இஸ்லாமிய படைகளிலே இருந்திருப்பார்கள். ஆனா அனைவரையும் விட சிறந்த முறையிலே களத்தில் இன்று போராடுவது யாருன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் போராடுவாங்க, போரிடுவாங்க, வாளை வீசுவாங்க, அவ்வளவு லாவகமா வீசுவாங்க. அதெல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அப்போ ஒரு போர்க்களம் என்று வந்தால் அங்கேயும் ஒதுங்கல. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் உலகத்தில் பார்க்க முடியுமா? எதை எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு மனைவியிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு நிறைய பிரச்சனை வரும். பொதுவாக பொது வாழ்க்கையில உள்ள சிக்கல் என்ன? எல்லாம் ஓகேங்க, ஊருக்கே நல்லது பண்றாரு, ஏன் விஷயத்துல இவ்வளவு பஞ்சாயத்து பண்றாரு என்று மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணும். ரசூலுல்லாஹ்வுடைய நிலை எப்படி இருந்தது? மனைவியோடு அப்படிப்பட்ட ஒரு அன்னோனியத்தை பேணினார்கள், ஒரு நெருக்கத்தை பேணினார்கள். அம்ரு இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ரு இப்னு அல் ஆஸ் ஒரு சஹாபி இருந்தார். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், கேட்கிறாரு, ஐயுன் நாசி அஹப்பு இலைக்க யா ரசூலுல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய தூதரே, மக்களிலேயே உங்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர் யார் என்று கேட்கிறார். யாருக்காவது மனைவியினுடைய பேர் வருமா? அல்லது மனைவி பக்கத்துல இருந்தாங்கன்னா வந்துடும். மனைவி வச்சு ஒருத்தர் கேட்கறானே, வில்லங்கம்மா கேட்கிறானே, இவ வேற பக்கத்துல நிக்கிறாளே, உண்மையை சொல்ல முடியாது, மனைவி வேற சொல்லிட்டு எஸ்கேப் ஆகக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை மாதிரி தெரியல, அது வேற ஒரு படிக்கா வேண்டி அவர் அனுப்ப போறாங்க. அவர் கேட்கிறாரு, மக்கள்ல விருப்பத்துக்குரியவர் யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா என்று மனைவியின் பெயரை சொல்றாங்க. கேட்டவருடைய நோக்கம் அது இல்லை. அவருடைய நோக்கம் என்ன? அபூபக்கரா உமரா என்பது போலதான் அந்த இன்டென்ஷன்ல தான் அவர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் ஆயிஷான்னு சொன்ன உடனே அவர் கேள்வியை மாத்துறாரு. மினர் ரிஜால், ஆண்களிலே சொல்லுங்கள் என்று கேட்ட உடனே அபூஹா, அவளுடைய தந்தை, அதாவது அபூபக்கர் அவர்கள் சொல்ல வர்றாங்க. இப்படி ஒருத்தர் கேட்கும் போது மனைவியினுடைய பெயரை சொல்றாங்கன்னா, ஒரு மனைவிக்கு ரசூலுல்லாஹ் அவங்க கொடுத்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தது? எப்படி அந்த குடும்ப விஷயங்களை அவங்க சரி பண்ணாங்க? ஒரு மனைவி என்பவர் கணவரை பற்றி உள்ள எவ்வளவு குறைகளை இன்னைக்கு வெளியே பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த மனைவியாவது, எத்தனை மனைவி, 10க்கு மேற்பட்ட மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தாங்களா இல்லையா? எந்த மனைவியாவது ரசூலுல்லாஹ்வை பற்றி ஒரு குறை சொன்னது உண்டா? என்னுடைய கணவர் நபிகள் நாயகம் அவங்க இன்னொரு விஷயங்களை தவறு பண்ணாங்கன்னு சொல்லிட முடியுமா? அவ்வளவு பெரிய அப்பழுக்கட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. சொல்றாங்க, ஒரு மனைவி சொல்றாங்க, மா ஆவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் ஒருபோதும் குறை சொன்னது கிடையாது. இன்னைக்கு சிக்கலே அங்கதானே ஆரம்பிக்குது. சாப்பாடு ஆக்கி வைக்கிறாங்க, சாப்பிட்றோம், நம்மளும் சாப்பாடு சரியில்லை, கொஞ்சம் எரிச்சல் ஆகுது, உடனே என்ன வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் என்ன பொறுத்து பார்ப்பான், 3வது நாள் என்ன முணு 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 முணங்க ஆரம்பிப்பான். நாட்களாக அந்த வால்யூம் கூட்டிக்கிட்டே இருக்கும். கடைசியில் என்ன, உனக்கு ஏதாவது ஒன்று ஆக்க தெரிஞ்சு ஆக்கலடி சும்மா இரு. உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சோறாக்க கூடவா தெரியாது? அப்படியே நாளாக சண்டை முத்துமா இல்லையா? கடைசியில் பெரிய பிரச்சனையில் போய் நிற்கும். ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பாருங்க. மா ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, கத்துனா எப்போதுமே இல்லைன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவையும் ஒருபோதும் குறை சொன்னது கிடையாது. இனிஷ்தஹாஹு அக்கலஹு வ இன் கரிஹஹு தரக்கஹு, அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா சாப்பிடுவாங்க. சில நேரங்களில் வாயிலே வைக்க முடியாம சாப்பாடு இருக்கலாம், கேவலமா இருக்கும் இந்த சாப்பாடு, ரொம்ப மோசமா, உப்பும் இல்லாம வரப்பும் இல்லாம, அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கூட முடியாம கூட இருக்கலாம். முடியலையா பிடிக்கலையா வச்சுட்டு பேசாம போயிடுவாங்க, எந்த பேச்சுக்களும் பேசுவதில்லை. இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்ததுனால தான் ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் குறை சொல்லாம இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வோட ஒரு நெருக்கத்தை பேணினார்கள். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றிலும் முன்மாதிரி, எல்லா முன்மாதிரியும் ஒரு ஜும்மாவிலே பேசி முடிக்க முடியாது. அவங்க வாழ்க்கையிலே பல அம்சங்கள் இருக்கின்றது. எல்லா அடிப்படைகளிலுமே மிகச்சிறந்த முன்மாதிரியாக நபி அவர்கள் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தூதரை அல்லாஹ் நமக்கு நபியாக ஆக்கி இருக்கின்றான். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை மக்களுக்கு சொல்லும் விதமாகத்தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி என்கின்ற செயல் திட்டத்தை கடந்த பொதுக்குழுவிலே நாம் அறிவித்திருக்கின்றோம். சில மாதங்கள் இந்த பிரச்சாரங்கள் சிறப்பாக தமிழகத்திலே நடைபெறும். அந்த பிரச்சாரத்திலே நாம் அனைவரும் ஒத்துழைப்பு செய்து ரசூலுல்லாஹ்வுடைய இந்த முன்மாதிரிகளை மக்களிடத்தில் எடுத்துச் சென்று அதை நாமும் பின்பற்றி மறுமையிலே வெற்றி பெறுகின்ற நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்குவானாக என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.